ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு நம்ம நடேசனோட சட்டையை பிடிச்சு உன்னாலதாயா எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நடேசன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், உன்னால தான் நம்ம சேரனோட அம்மாவும் இறந்தாங்க, இப்போ என் அம்மாவும் ஓடி போனதுக்கு காரணமும் நீ மட்டும்தான், அவங்க சொல்கிறதுலலாம் பொய் இல்லை, நீ தான் தப்பானவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு பல்லவா என்ன பழக்கம் இது, அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணி நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அண்ணி, இந்த ஆள் ரொம்பவே கெட்ட எண்ணம் பிடிச்ச ஆள், அதனால வீட்டில் யாருமே தங்காமல் போனாங்க, நாங்களும் இப்படி அம்மா பாசம் இல்லாமல் அப்பா பாசமும் இல்லாமல் ஏங்கி போய் இருக்கோம், எங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் மட்டும்தான், இந்த ஆளாக தான் இப்போ நான் என் அம்மாவையும் இழந்துட்டு நிற்கிறேன், அப்போவும் சின்ன குழந்தைய இருக்கிற போதும் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தான், உனக்கு என்ன அவ்வளோ பேராசை, உனக்கு பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது தானே, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மண்ணுக்கு பாரமாக எதுக்காக இருக்கணும், அதுக்கு நீ பேசாமல் செத்தே போயிடலாமே, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மண்ணுக்கு பாரமாக இருக்கவே கூடாது, நீ உயிரோடு இருக்கிறத விட செத்து போயா அப்பயாவது நானே எங்கள் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேரன் நிலா இருந்துட்டு ரொம்பவே கோப்படுறாங்க. பல்லவா முதல்ல சட்டையிலேருந்து கையெடு, என்ன பழக்கம் இதெல்லாம், பல்லவா வழிய விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் நம்ம சேரன் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் நிலா வந்து சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் பல்லவன் தான் சண்டைக்கு போயிட்டுருக்கான், அவர் பாட்டுக்கு ஒரு பேசாமல் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ண எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தானே, இந்த ஆளை தான் எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க, நாங்களும் அம்மா பாசம் இல்லாமல் இருந்தோம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் மட்டும்தான், அதனால் இந்த ஆள் செத்து போட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அவர் ஏண்டா செத்து போனோம், அவரை கேள்வி கேட்க முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது, அந்த ஆளை பிடிக்கலன்றவங்க யாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அந்த ஆளுக்காக நீங்கள் என்னையே அடிச்சிட்டிங்கல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. யார் சொல்லியும் கேட்கவே இல்லை பல்லவன். அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு பல்லவனை சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் பல்லவன் இருந்துட்டு என்னாலலாம் இனிமே இந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. நம்ம நடேசனும் பல்லவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்ததாக சேரன் இருந்துட்டு பேசாமல் நான் போய் கூட்டிகிட்டு வரட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு நான் போய் கூப்பிட போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் தானே போனான், அதனால் அவனே திரும்ப வரட்டும், நீங்கள்லாம் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ இங்கே பாருங்கன்னு அவனே வருவான், இதே பழக்கம் ஆகிடும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு நிலா நடந்துக்கிட்டது பல்லவன் பேசினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு உட்காந்து அழுந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்ததான் காயத்ரி இருந்துட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் உங்கள் கூட இருக்கட்டுமா, ஏதாச்சும் சொல்ல முடியுமா, சரி சொல்லலைனாலே பரவாயில்ல, சரி விடுங்க, நீங்கள் முதல்ல எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நான் ஓகேவாக தான் இருக்கேன், சரி அப்படின்னா நான் போகட்டுமா, தாராளமாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காயத்ரியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நடேசன் இருந்துட்டு பல்லவனை அங்கே இருப்பானா இங்கே இருப்பானான்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோன்னே பக்கமாக டீ கடையில் சைக்கிளை நிப்பாட்டிக்கிட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. டீ வேணுமான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே டீ குடிக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் எனக்கு இப்போதைக்கு டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேறு எங்கேயாவது போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நைட் ஆகிடுச்சு, ஆனால் பல்லவன் வந்து வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்னாச்சுன்னு எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா பல்லவன் வெளியே போனான், இல்லை அதுவும் கோச்சிட்டு வேற போனான், இன்னுமே வீட்டுக்கு வரவே இல்லை, டைம் வேறு பாரு எவ்வளோ ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வரவே இல்லை, அதனால தான்ப்பா நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் அடித்தது தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லைப்பா அதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா உனக்கு அடுத்ததான் எங்கள் எல்லாருக்கும் உரிமையே,
நீ அவன் மேலே இருக்கிற பாசத்தினால தான் நடித்தேன், அதெல்லாம் தப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு அவனுக்கு வர தெரியும். அவனுக்காக நீங்கள் யாரும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் இருந்தது, வேணா நான் போய் பஸ் ஸ்டாண்டில் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியும் நம்ம சோழனையும் இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க, இல்லைடா பல்லவன் அவன்லாம் வருவான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணன் உங்களுடைய ஃபோன் தாங்க, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட ஃபோனை வாங்குறாங்க. பல்லவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, எல்லாரும் என்னை அண்ணி அடிக்கிற போது வேடிக்கை மாத்திரம் தானே பார்த்துட்டு இருந்தீங்க, நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. திரும்ப ஃபோன் பண்ணி சோழன் இருந்துட்டு, டே வீட்டில் வேறு பிரியாணி ஆறிக்கிட்டே இருக்குடா, சீக்கிரமாக வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்ன பிரியாணிக்கு செத்தவன் நினச்சியா? தயவு செஞ்சு நீ ஃபோனை வச்சிரு, நீ மட்டும் எனக்கு ஃபோனே பண்ணிடாத. அண்ணி அடிக்கிற போது நீ வேடிக்கை மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருந்த, என்னை மட்டும் நீ வீட்டுக்கு கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் வந்து ஃபோன் பண்ணி, வீட்டுக்கு வா பல்லவா, எங்கே இருக்க ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரும் என்னை வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் வரவும் போகிறதுல நான் எங்கே இருக்க உங்களுக்கு தெரியவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நிலா இருந்துட்டு என்னாச்சுன்னு, இன்னும் பல்லவனை வரலப்பா, அதனால தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் பல்லவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்டே பேசுகிறாங்க. பல்லவா எங்கே இருக்க? நான் அண்ணி பேசுகிறேன், இன்னும் ஆஃப் அன் ஹவரில், குறைந்தபட்சம் ஆஃப் அன் ஹவரில் நீ வீடு வந்து சேரணும். நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறதுலாம் எனக்கு தேவையில்லை. நான் சொன்ன டைமுக்குள்ளே என் மேலே மரியாதை இருந்தா, உண்மையான அன்பு இருந்தா நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பாத்தியடா நிலாவை முழுசாக என் பொண்டாட்டியவே அவன் மாறிட்டாடா, இந்த வீட்டு மேலே அவளுக்கு எவ்வளோ அக்கறை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலையும் சின்னதாக முடிச்சு விட்டுறாடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பல்லவன் வந்து வீடு வந்து சேர போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோழனை கையவே பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நடேசன் எடுத்துட்டு பல்லவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நம்ம கொஞ்சம் அசந்துட்டாக்க அவன் எங்கேயாச்சும் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா வந்து ஃபோன் பண்ணதுனால நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பல்லவன். அப்பாடா சரி நாமளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் பின்னாடியே கிளம்புறாங்க. பல்லவன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற சேரன் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. என்னென்ன ஆச்சு, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வீடு வந்து சேர்ந்துருவான், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே பல்லவன் வந்து நின்னுறாங்க. டே பல்லவா உள்ள வாடா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அண்ணன் எங்கே போகிறீங்க? வீட்டை விட்டு அவன் தானே வெளியே போனா, வீட்டுக்கு வரவும் அவனுக்கு வழி தெரியும், அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருக்கிறதுனால உள்ளே வாடான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.